வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்குது. அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி குர்ஆன்ல 12வது அத்தியாயத்துல 111 அல்லாஹ் சொல்றான், வரலாறுகளை பற்றி ஒரு அடிப்படையான விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். முன் சென்றவர்களின் வரலாறுகளில் நிச்சயமாக சுய சிந்தனையுள்ளவர்களுக்கு படிப்பினை உள்ளது. குர்ஆனில் இதை நாம் கூறுவது இட்டுக்கட்டிய செய்திகள் அல்ல, மாறாக இதற்கு முன் சென்ற வேதங்களையும் இது உண்மைப்படுத்துகிறது. ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் விளக்கமும் நம்பிக்கை கொண்டோருக்கு வழிகாட்டுதலும் அருளும் இதில் உள்ளது அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் உண்டான விளக்கம் இந்த குர்ஆன்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி போன வரலாறை நீங்க அதை மனசுல வைங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இது யூசுப் நபியுடைய அந்த வரலாறு சொல்லிட்டு இந்த வசனம் இறங்குது. அதே மாதிரி யூதர்களுடைய வரலாறு குர்ஆன்ல நமக்கு நிறைய நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த யூதர்களுடைய வரலாறுல நமக்கு ஏராளமான படிப்பினை இருக்குது. அதுல தான் இந்த பிரச்சனைகளுடைய வேர்களும் ஒளிஞ்சிட்டு இருக்குது. அதை நாம நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ இதில் அடிப்படையான ஒரு விஷயம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த இலுமினாட்டி சம்பந்தப்பட்ட ஒரு கிளிப்பு ஒன்று பார்த்துடலாம். ஏன்னா இலுமினாட்டிகள் அப்படிங்கிறது ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லி சில பேர் நிறைய பேர் அது திருப்பாது, கீழே அவங்க போட சொல்லிங்க. ஆமாம், அது திருப்பாது. ஆமாம், முதல்ல இந்த அமைப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு கிளிப்பு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். அந்த கிளிப்பு செயல்படுறது வேணா விட்ரு, கீழே அவங்களுக்கு போட சொல்லிங்க.